சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இறுதி தீர்ப்பு கொடுத்த நீதிபதி செந்தில் பாலாஜி சிறையில். ஒட்டுமொத்தமாக முடிந்தது. சட்டசபையில் ஹார்ட் டிஸ்க் மற்றும் மின்சாரத்துறை தொடர்பாக எந்த கேள்விகளும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பதில் அளிக்கவில்லை என்று செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கிறார். சட்டசபையில் பதிலளிக்க திராணி இல்லாத தாவேக அமைச்சர்கள் குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவையை நடத்தி கொண்டிருப்பதா விமர்சனம் தெரிவிச்சிருக்கிறார். டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த விசாரணைக்கு செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். சுமார் 2 மணி நேரம் வரை இந்த விசாரணை நடைபெற்றது. திமுக செயற்குழு கூட்டத்தில் கூட பங்கேற்காமல் செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் வழக்கு குறித்து பதியப்பட்டிருக்க புகாரின் அடிப்படையில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பினாங்க. இந்த விசாரணைக்கு ஆஜராகி உரிய முறையில் பதில் அளிச்சிருக்கேன். இப்போது விசாரணை தொடர்பாக பொதுவெளியில் பேச முடியாது. இந்த வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் உள்நோக்கத்தோடு பதியப்பட்ட வழக்கு. தாவேக அரசு அமைந்த பின் ஆட்சி நடத்துவதை விட எதிர்கட்சிகள் மீது வழக்கு பதிவு செய்வதை சிறப்பு கவனம் செலுத்தி வராங்க. இன்னும் 10 வழக்கு பதிவு செய்தாலும் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் சட்டப்படி வாதாடுவதற்கு தயாராக இருக்கும். சட்டசபை நிகழ்வு என்பது ஆரோக்கியமான விவாதம் நடக்க வேண்டும். நாட்டின் நிலை குறித்து கேள்வி எழுப்பி பதில் பெற வேண்டும். ஆனால் தாவேக அரசு எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் கூச்சல் குழப்பத்தை உருவாக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. நேற்று நான் மின்சாரத்துறையில் 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போய்விட்டதாக சொன்னாங்க. ஆனால் கண்டுபிடித்து 38 ஹார்ட் டிஸ்க் என்கிறீங்க. மீதம் இருக்கிற 20 ஹார்ட் டிஸ்க் எங்கே இருந்து வந்தது என்று கேட்டேன். அதுக்கு கடைசி வரை பதிலே சொல்லலை. அதே போல் வெள்ளை அறிக்கையில் திமுகவின் திட்டங்களையே சுட்டி காட்டியிருக்கிறாங்க. 14,500 கோடியாக மின்சாரத்துறைக்கு ஓராண்டில் இருந்த கடன் கடந்த ஆண்டு 933 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னாங்க. ஆனால் சட்டசபையில் திமுக ஆட்சியில் எந்த பணிகளும் நடக்கவில்லை என்று சொல்வது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. ஆனால் அதற்கு பதில் சொல்லாமல் வேறு விதமாக வார்த்தைகளை முன்னெடுத்தாங்க. சட்டசபையில் பதில் அளிக்க திராணி இல்லாமல் குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. மக்களும் நேரலையில் பார்த்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியதை போல் 3 ஃபைல்கள் இருந்தால் அதனை வெளியிடுங்க. கையில் இருந்தால் வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. நேற்று தயாராக இருந்தால் வெளியிட்டிருக்கலாம் தானே. எந்த விதமான ஒரு பயனும் இல்லாத அரசாக தாவேக இருக்குது. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய அரசால் தாவேக ஆட்சி இல்லை என அவர் கூறியிருக்கிறார். அதாவது CTR நிர்மல்குமார் பேசும்போதெல்லாம் சீரமைப்புகள், முறைகேடுகள் என்றெல்லாம் சொல்கிறாரு. 493 துணை மின் நிலையங்கள் திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்டு 122 துண் மினை நிலையங்கள் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. நீங்கள் கொடுத்த வெள்ளை அறிக்கையில் 122 துணை மின் நிலையங்களில் பணிகள் நடந்து வருவதாக சொன்னீங்க. இதற்கு ரூபாய் 5066 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் மீதமுள்ள பணிகள் நடந்து வருவதாகவும் சொன்னீங்க. கடந்த 5 ஆண்டுகளில் புதிய மின் உற்பத்திற்கு ஏற்ப வழித்தடங்களையும் கட்டமைப்புகளையும் திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஆட்கள் பற்றாக்குறை பற்றி பேசினீங்க. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இதே எண்ணிக்கையிலான ஆட்களை வச்சு தான் தமிழ்நாட்டில் சீரான மின் விநியோகம் நடைபெற்றது. இதற்காக மத்திய அரசின் பாராட்டையும் திமுக பெற்றது. 99,000 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக வரலாற்றில் 5 ஆண்டுகளில் இவ்வளவு மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டதில்லை. அதே போல் இந்த கொள்கை விளக்க குறிப்பு இரவு 10 மணிக்கு தான் வந்தது. 6 துறைகள் இருக்கிறது. இதனை படித்து முடிக்க இரவு 2:30 மணி ஆகிவிட்டது. மொத்தமாக 834 பக்கங்கள். இதனை படித்து தரவுகளை தயார் செய்ய வேண்டும். மின்சாரத்துறை குறிப்பில் 4 to 5 பக்கங்களில் தான் டேட்டாக்கள் இருக்குது. மற்றவை 2025-26 இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களை நீக்கிவிட்டு சரத்துகள் அப்படியே இருக்குது. வேறு எந்த மாற்றமும் இல்லை. தாவேக அரசின் 2 திட்டங்களை மட்டும் சேர்த்திருக்கிறாங்க என தெரிவிச்சிருக்கிறார். தொடர்ந்து CTR நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறையில் நடந்தது அனைத்துமே ஊழல்கள் தான். மின் மாற்றியில் ஊழல்,
தொடர்ந்து கோலை டெண்டர் விட்டதில் ஊழல் என அனைத்திலும் ஊழல் நடந்திருக்கிறது. இதனால்தான் இறுதி தீர்ப்பு வரும்போது செந்தில் பாலாஜி கண்டிப்பாக கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் தேர்தல் முடிவு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுக அதிமுகவை தோற்கடித்து தாவேக ஆட்சியை பிடிச்சிருக்கு. தாவேக ஆட்சி அமைத்து 4 மாதங்களாக போகுது. வரவேற்கத்தக்க சில மாற்றங்கள் இருந்தாலும் முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள் மீது விமர்சனங்களும் இருக்கின்றன. முக்கியமாக தாவேகாவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி கிடைக்காததால் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை தாவேகாவில் இணைப்பதற்கு முயற்சிட்டு வராங்க. அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைஞ்சாங்க. அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு வர தயாராக இருக்காங்க. இது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்காங்க. அவர்கள் மூலம் 25 எம்எல்ஏக்களை இயக்க தாவேகா காய் நகர்த்துகிறது. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் உள்ள நிலையில் அவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவரை தாவேகாவில் இணைக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. தாவேகா எம்எல்ஏக்களும் பேரம் நடத்தி அவர்களை திமுகவில் இணைக்க முயற்சி நடந்ததாக புகார் இருந்தது. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டினாலும் வழக்கில் போதிய ஆதாரம் கிடைக்கல. விரைவில் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 7 தொகுதிகளை இடைத்தேர்தல் வரப்போகுது. அதற்கு தாவேகா திட்டம் வகுத்து வருது. ஆட்சியை முழுமையாக தொடர வேண்டும் என்றா தாவேகாவுக்கு 118 தொகுதிகளில் பெரும்பான்மை கிடைக்க வேண்டும். இந்நிலையில் அதிமுகவை தொடர்ந்து திமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இயக்க தாவேகா திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுது. திமுகவிடம் 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவில் பதவி பறிப்பு நடவடிக்கை, முன்னாள் அமைச்சர்கள் ஆதிக்கம் ஆகியவற்றால் பலர் அதிருப்தியில் இருக்காங்க. அவர்கள் பட்டியல் சேர்க்கப்பட்டிருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னாள் அமைச்சர் உட்பட 5 பேர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் கட்சி மாறுவதற்கு தயாராக இருக்காங்க என சொல்லப்படுது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KN நேரு, KSSR ராமச்சந்திரன், பொன்முடி போன்ற 5 அமைச்சர்களாக இருக்கலாம் என மறைமுக ரகசிய தகவல்களும் கிடைச்சிருக்கு. ஏன்னா முக்கியமாக சேகர் பாபு தான் முதலில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி. ஏனென்றால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் அனைத்து விஷயத்திலும் அவர்தான் கைது செய்யப்படுவார். ஒட்டுமொத்த ஊழல் விஷயத்தில் ரைட் ஹேண்டாக ஸ்டாலினுக்கு இருந்தது சேகர் பாபு என்றால் லெஃப்ட் ஹேண்டாக ஸ்டாலினுக்கு இருந்தது செந்தில் பாலாஜி தான். அதனால்தான் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் இனி தாவேகா பக்கம் சாய்ந்து விடலாம் என்கின்ற யோசனையில் தற்போது திமுகவின் மாஜி அமைச்சர்கள் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது.